ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிதுன். இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கதைக்கு போகலாமா? இந்த கதை பேர் ஆங்கர் நேல்ஸ் இன் த ஃபென்ஸ். ஒரு பையன் அவனோட கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பையன் பேர் அர்ஜுன் இருந்தான். அவன் எப்போவுமே ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பான். அதனால் யாருமே அவன் கூட அதிகமாக சேர மாட்டாங்க. ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கும் போது ஒரு சண்டை நடந்துச்சு. அதனால அர்ஜுன் அந்த 2 பசங்களையும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். அதே பார்த்து அவங்க அப்பா அர்ஜுனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, அர்ஜுன், நீ தான் இப்படி கோவப்படக்கூடாது. இப்படியே கோவப்பட்டு இருந்தேன்னா ஆங்கர் ஒன்னையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். நீ கோபமாக சொல்ல வார்த்தைகள் அவங்க மனசுக்குள்ள தழும்ப பதிஞ்சிடும். நீ எவ்வளோ சாரி சொன்னாலும் அந்த காயம் ஆறாது. இதை கேட்ட அர்ஜுன், நான் எப்படி என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டானா. அப்பாவும் ஒரு சுத்தியும் கொஞ்சோண்டு ஆணியும் கொடுத்து சொன்னார், உனக்கு எப்போதான் கோவத்தோ அப்போதான் நீ இந்த ஆணியை அடிச்சுட்டே வா அப்படின்னு சொன்னாராம். அவனும் அப்பா பேச்சை கேட்டு அடிச்சுட்டே வந்துட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழித்து அவன் பார்க்கும்போது ஃபென்ஸ் ஃபுல்லாக அந்த ஆணி இருந்துதான். அவனும் பயந்து போயிட்டாங்க, நம்ம இவ்வளோ கோவப்படுறோமான்னு. உடனே அர்ஜுன் அவன் அப்பா கிட்ட போய் கேட்டான்னா, நான் இவ்வளோ கோவப்படுறேன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்னோடய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவன் அப்பா கிட்ட கேட்டானான். அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், நீ ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு மூச்சு பயிற்சியும் யோகாவும் செய். அவனுக்கு எப்போதான் ரிலாக்ஸ் ஆகுதோ அப்போ ஒரு அணியாக எடுத்து தேவா அப்படின்னு சொன்னாராம். அர்ஜுனும் அப்பா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டே வந்தானான். கடைசியில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஆணியே இல்லையா, ஆனால் அதோட தழும்பு மட்டும் இருந்துதான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சான். நம்ம கோபமாக சொல்ல விஷயங்கள்லாம் மற்றவங்க மனசில் தழும்பாக பஞ்சிடும். நம்ம சாரி சொன்னாலும் அது போகாது. கண்ட்ரோல் யுவர் டெம்பர் பிஃபோர் இட் கண்ட்ரோல்ஸ் யூ. கோவம் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி நாம் கோவத்தை கட்டுப்படுத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.